जननी जन्म सौख्यानां वर्धनी कुलसंपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणादि सेविदं कवित्त जम्बो पलसार पक्षितम् उमासुतं சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட்ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். இன்றைய தினம் நான் பார்க்கக்கூடியது வார ராசி பலன் என்று சொல்லக்கூடிய ஜூன் 8ஆம் தேதி முதல் ஜூன் 14ஆம் தேதி வரையில் ராசி பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வைகாசி மாதம் 25ஆம் தேதி முதல் வைகாசி மாதம் 31ஆம் தேதி வரை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. அந்த நம்பரில் கால் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக உங்களுடைய சந்தேகங்களில் உங்களுடைய சுய ஜாதகப்படி உள்ள சந்தேகங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் என்னென்ன தசாபுக்திக்குடைய பலன்கள், வார ராசி பலன்களுக்கான சில பலன்கள்லாம் எப்படி இருக்கும் என்ன எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வார ராசி பலன் சொல்கிறது அப்படிங்கிறது பொது பலன்கள் தான். உங்கள் சுய ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறும். நீங்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். மகர ராசி நேயர்களை, உங்களுக்கு வார ராசி பலன் எப்படி இருக்குது? மகர ராசி பொறுத்தளவுக்கு ஏற்கனவே இப்போ 2ஆம் இடம் குடும்பஸ்தானம் சுகஸ்தானம் 2ல் ஜாதகத்தில் சனி ராகு, மகரம் கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் மிதுனம் 6ல் ஜாதகத்தில் குரு, உடல்நிலை பாதிப்பு, பாத சனினால் பாதிப்பு, நிறையா பிரச்சனைகள் அனுபவிச்சுட்டுருக்கீங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய சூழ்நிலைகள் நமக்கு நன்னா இருக்குமா? இந்த வாரத்தில் நமக்கு ஏதாவது ஒரு நல்ல செய்திகள் நல்ல விஷயங்கள்லாம் நமக்கு ஏதாவது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு இருக்கா? ஏதாவது நல்ல செய்திகள் நல்ல விஷயங்கள்லாம் நமக்கு வருமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியாகவே உங்கள் மைண்டில் ஓடின்னு இருக்கு. திருவோண நட்சத்திரம் மகர ராசி, உத்திராட நட்சத்திரம் மகர ராசி, அவிட்ட நட்சத்திரம் மகர ராசி. அவிட்ட மகர ராசி எப்போதுமே ப்ராப்ளம் தான் கொஞ்சம். உத்திராட நட்சத்திரம் மகர ராசி, திருமண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள். திருவோண நட்சத்திரம் மகர ராசி, எல்லா பிரச்சனைகளும் இருந்தும் சமாளிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு ஜீவன் யாருன்னு கேட்டால் மகர ராசி தான். எல்லா பிரச்சனைகளுமே, வேலையில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, மறைமுக பிரச்சனைகள், டைரெக்டாக இல்லாட்டாலும் இன்டைரக்டாக ஆஃபீஸில் பிரச்சனைகள், நம்மளோட கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் எப்போ குறையும், குழந்தைகள் சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க. அதே போல் ஒரே வீட்டில் 2 திருவோணம் 3 திருவோணம்லாம் இருந்ததுன்னு கேட்கவே வேண்டாம். இவங்க கத்தியே ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அந்த அளவுக்குலாம் இருக்கும். வேலையாட்கள் சரியான முறையில் இவங்களுக்கு ஒத்துழைப்பு தரமாட்டாங்க. அவப்பெயர் வரும், சில நேரத்தில் கவனமாக இருக்கணும். இதெல்லாம் உண்டு. அப்போ இந்த வாரம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது கணவன் மனைவி ஓரளவுக்கு புரிதலோடு கொஞ்சம் போகும். தொழில் சம்மந்தப்பட்டது, வியாபார அபிவிருத்தி, நிறைய நல்ல விஷயங்கள் உண்டு. அலைச்சல் திருச்சல் அதிகமாக இருக்கும். வேலை சம்பந்தமான விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். அரசாங்க வேலை சம்பந்தமான விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். புத்திரபாகியம், திருமணமானவர்களுக்கு நிறைய நல்ல புத்திரபாகியங்கள், மாசமாக இருக்கக்கூடிய நற்செய்திகள்லாம் இந்த வாரத்தில் இருக்கும். பெண்களுக்கு அப்படியே எடுத்துட்டோன்னு சொன்னால் வேலை விஷயத்தில் ரொம்ப கவனமாக பொறுப்புடன் வேலையில் செயல்பாடு பண்ணுங்கள். ஒரு கல்வி நிறுவனத்திலேயோ ஒரு தனியார் நிறுவனத்திலேயோ நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய முழு பொறுப்புகள் உங்கள்கிட்ட வரத்துக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அடுத்தடுத்து பொறுப்புகள் உங்கள்கிட்ட கொடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தலைமை பொறுப்பெடுத்து சில விஷயங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ எல்லாத்துக்குமே தயாராக இருங்க. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி ஊதியம் கொடுப்பாங்களான்னு கொஞ்சம் அது யோசிக்க வேண்டிய விஷயந்தான். உடனே அது கிடைக்காது, நிதானமாக தான் இருக்கும். ஏற்கனவே வர வேண்டிய பணமே வராமல் தான் இருக்குது. உங்களுக்கு சொத்து தொடர்பான விஷயங்கள் சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திருமணம் நிறைய தடங்களாகும், முடிகிற மாதிரி வரும், தடங்களாகும். நம்ம நினச்ச மாதிரியான திருமணம் நடக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம்தான். அதுவும் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே நான் திருமணம் ஆகாமல் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் ரொம்ப, அதுவும் அவிட்ட நட்சத்திரம் மகர ராசி, உத்திராட நட்சத்திரம் மகர ராசிலாம் இன்னமும் திருமணத்திற்கு காத்திருப்போர் பட்டியல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் நீங்கள் நிறைய காத்துட்டு தான் இருக்கீங்களே தவிர இன்னும் அதற்கிட்ட முடிகிற மாதிரி ஒரு நல்ல செய்திகளோ நல்ல விஷயங்களோ இல்லை. அதே போல் விவாகரத்துக்கு எதிர்பார்த்துருந்தவர்களுக்கும் அதே தான். சரி, ஏதோ ஒன்று முடிஞ்சுது, தெரிஞ்சோ தெரியாமலோ ஒன்று முடிஞ்சிருச்சு, சரி அடுத்த வாழ்க்கையாக நமக்கு நல்லபடியாக நடக்குமான்னு சொன்னால் அதுவும் கேள்விக்குறியாக தான் இருக்கே தவிர அதுவும் நல்லபடியாக முடியலை.
யாரை நம்புறதுன்னு தெரியல, என்ன செய்கிறதுன்னு தெரியல, எப்படி பண்ணலான்னு தெரியல, மனக்குழப்பங்கள் அதிகமாகிடுச்சு. இதில் காதல் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள், ஆண்கள் பெண்கள், சிறு வயதில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள், நான் காதலிச்சுன்னு இருக்கேன், நான் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் வீட்டுக்கு தெரியப்படுத்தி எந்த ஒரு விஷயமும் பண்ணுங்கள். நீங்களாக ஒரு விஷயம் பண்ணி அவமானத்தை தேடிக்கொள்ளாதீர்கள். இந்த வாரத்தில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது 8, 14, 26 அதிர்ஷ்ட எண்களாக அமையும். மகர ராசி பொறுத்தளவுக்கு கால பைரவர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். அன்னதானம் கொடுங்க. டைம் கிடைக்கும்போது இந்த வாரத்தில் எப்பயாவது டைம் கிடைச்சதுன்னா கோயிலுக்கு போனீங்கன்னா அன்னதானம் கொடுங்க. வீட்டில் தெய்வ வழிபாடு நிறையா பண்ணுங்க. வீட்டில் டைம் கிடைக்கும்போது விளக்கேற்றுங்க. வீடை சுத்தமாக வச்சுக்கோங்க. வீட்டில் விளக்கேற்றுங்க. உங்கள் வீட்டில் வேலை செய்யக்கூடிய பெண்கள் இருந்தாங்கன்னா புது ட்ரெஸ்ஸை எடுத்து கொடுங்க. அவங்களுக்கு கருநீளத்தில் எடுத்து கொடுங்க. ஒரு காரணமாக தான் இதை சொல்கிறேன். கருநீளமாக ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்து வீட்டில் வேலை செய்யக்கூடிய பெண்கள் யாராவது இருந்தாங்கன்னா, அது யாராக இருந்தாலும் சரி, கருநீளத்தில் ஒரு ட்ரெஸ் எடுத்து ஒரு புடவை, ஒரு ஜாக்கெட் விட்டு வச்சு கொடுங்க. நல்லது. இந்த வாரத்தில் நீங்கள் செஞ்சால் அதுக்குண்டான பிரதிபலன் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு அதுக்கு அடுத்த வாரம் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக அவசியம் செய்யுங்க. பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக செயல்பாடு பண்ணுங்கள். பண விஷயத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள், உங்கள்கிட்ட கடன் கேட்டு வருவாங்க. இந்த வாரத்தில் எனக்கு கொஞ்சம் கடன் கொடுங்க, எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி வருவாங்க. சில நேரத்தில் தவிர்க்க முடியாமல் கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் இருக்குது. உறவினர்கள் வழி சில நேரத்தில் அவப்பெயர் வரும். உறவினர்கள்னாலே சில நல்லவர்களும் இருப்பாங்க, சாதாரணமாக நம்மளை பார்த்து பொறாமைப்படக்கூடியவர்களும் இருப்பாங்க. ஸோ அதை பார்த்துட்டு ஒரு இதாக பேசிட்டு போகிறவங்களும் இருக்காங்க. உறவினர்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க. ரொம்பவும் புசிக்கவும் வேண்டாம், ரொம்ப இது பண்ணிக்கவும் வேண்டாம். என்னென்ற மாதிரியாவது இருங்க. ஏன்னா சில பேர் வந்தாங்கன்னா உங்களுக்கு அவப்பெயரை உண்டு பண்ணிட்டு போயிடுவாங்க. என்றைக்குமே கணவன் மனைவி ஒத்துமையாக இருக்காங்கன்னு சொன்னால் 3வது மனுஷங்களால் தான் சண்டை வருமே தவிர மற்றவங்களால் இவங்களுக்கான சண்டைகள்லாம் வராது. மற்றவங்களால தான் சண்டைகள் வரும். 3வது மனுஷங்களோட தலையிடனால தான் சண்டையே வரும். அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ கவனமாக இருங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் விவசாயத்தில் இருப்பவர்கள் யாரையும் நம்பி ஏமாற வேண்டாம். பணம் காசு விஷயத்துலலாம் யாரையும் நம்பி ஏமாற வேண்டாம். சில விஷயத்தில் நீங்கள் இருக்கீங்கன்னு சொன்னால் வண்டி வாகனங்கள் வெளியில் போகிறது வரதில் கவனமாக போயிட்டு கவனமாக வாங்க. என்றைக்குமே ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நீங்கள் செய்ய போகிறீங்க, பண்ண போகிறீங்கன்னு யோசித்து செய்யுங்க. அவசரம் காட்ட வேண்டாம். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் பொறுமை நிதானத்தை நிறைய கடைப்பிடிங்க. அதுவும் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நிறைய விஷயத்தை கடைப்பிடித்து இந்த வாரத்தில் நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் இந்த வாரம் நல்ல ஒரு அமோகமான ஒரு வாரமாக அமையும். தற்போது நாம் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த ஜோதிட பலன்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா பொது பலன்கள், எல்லாமே பொது பலன்கள். இந்த ராசிக்கு இப்படி இருக்கும், இந்த சில பேருக்கு அது அப்படியே பலிக்கும். சாமி நீங்கள் சொன்னது எனக்கு நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறாங்க, நிறைய கிளைண்ட்ஸ் எனக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. சந்தோஷம். சுவாமி நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு நடந்தது. சுவாமி நீங்கள் நேற்று இரவு கூட எனக்கு ஃபோன் வந்தது. சுவாமி நீங்கள் சொன்ன அந்த ஒரு விஷயம் என் வாழ்க்கையில் நடந்தது. நீங்கள் நான் இந்த சேனல் பார்த்தேன், எனக்கு ரொம்ப நீங்கள் சொன்ன விஷயம் எனக்கு நடந்தது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய முதல் பிரார்த்தனை. நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் எல்லாருமே நல்லா இருக்கணும். நான் பார்க்கக்கூடிய விஷயத்தில் பார்த்திங்கன்னா ஜோதிடம், எண் கணிதம், திருமண பொருத்தம், ஹோமங்கள், கணபதி ஹோமத்திலேருந்து, நவகிரக ஹோமம்லேருந்து, நாகதோஷ பரிகார ஹோமங்கள்லேருந்து, புத்திரதோஷ பரிகார ஹோமங்கள், அதே போல் சுயம்பரா பார்வதி ஹோமம், நிறைய கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்து நான் அந்த ஹோம வகைகள்லேயே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 54 விதமான ஹோமங்கள் நான் பண்ணிட்டுருக்கேன். 54 விதமான ஹோமங்கள் நான் பண்ணுறேன். எல்லாத்துக்குமே தனித்தனியாக மூலமந்திர ஜபங்களோட தனித்தனியாக நான் பண்ணிட்டு இருக்கேன். யாரெல்லாம் ராசி கற்கள் கேட்குறாங்களோ அவங்களுக்கு தகுந்த ஜாதகத்தில் ராசி கற்கள் அவங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குது, ப்ரீஷியஸ் போடலாமா, செமி ப்ரீஷியஸ் போடலாமா, போட்டால் நல்லா, அதாவது கண்ணை மூடிட்டு ஒரு விஷயம் நம்ம சொல்லக்கூடாதுங்க. மேஷ ராசிக்கு பவழம் போட்டுக்கோங்க, விருச்சிக ராசியாக பவழம் போட்டுக்கோங்க, அதே போல் மீன ராசியாக நீங்கள் கனக புஷ்பராகம் போட்டுக்கோங்க அப்படின்னு ராசிக்கான சில பேர் அப்படியே சொல்லிவிட்டு அதை அப்படியே இது பண்ணுவாங்க. துலா ராசியாக நீங்கள் உடனே நீங்கள் துலாம் ராசியாக இல்லை ரிஷப ராசியாக நீங்கள் வைரம் போட்டுக்கோங்கன்னு சொல்லி அப்படியே சொல்லிவிடுவாங்க.
அது அப்படியே அது நம்ம ஜாதக கட்டத்துக்கு நமக்கு அந்த கல் நம்ம எத்தனை கேரட் நம்ம போடணும், எத்தனை ரத்திஸ் நம்ம போடணும், அது தோஷம் உள்ள கற்களா, நன்னா இருக்கா, அது நல்ல தரம் வாய்ந்த கற்களா, நம்ம ராசிப்படி நம்ம போடலாமா, போட்டுன்னா நமக்கு ஏதாவது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குமா, ஜாதகப்படி நமக்கு அதுக்கு தசாபுக்தி அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு எல்லாமே நல்ல பலன்கள் இருக்கா, இதெல்லாம் நம்ம கேட்கணும். இதெல்லாம் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் பேசலாம். பேசி, சுவாமி எனக்கு திருமணம் தடங்களாகுது, எனக்கு சொத்து பிரச்சனைகள் இருக்குது, நான் இந்த மாதிரியான சில விஷயங்கள், நான் காதல் விஷயத்தில் ரொம்ப எனக்கு கை கூடலை, என்னை ஏமாற்ற பார்க்குறான், இல்லை என்னை ஏமாத்துறான், இல்லை ஒரு ஆணாக இருந்தால் இந்த பெண்ணு என்னை ஏமாத்தின்னு இருக்கா, சரியா எனக்கு இல்லை, எனக்கு காதல் கைகூடி வருமா, நாங்கள் 2 பேர் கல்யாணம் பண்ணிப்போமா, நன்னா இருப்போமா, இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் வரும்பொழுது, இந்த மாதிரி சந்தேகங்கள் வரும்போது உங்களுடைய ஜாதகத்தை கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்து நீங்கள் கேட்டு நீங்கள் அதற்கு தகுந்த மாதிரி தெளிவாக முடிவெடுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக கரெக்டாக முடிவெடுத்தீங்கன்னு நீங்கள் ஒரு ஸ்டெப் மேலே போவீங்க. நீங்கள் தவறுதலாக நீங்கள் ஒரு முடிவு எடுக்கும் பொழுது உங்களால் மீண்டு வர்றது கஷ்டம். கவனமாக இருந்துக்கோங்க. சுபம்.